இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷை பற்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதுவும் இங்கே கிடைக்கிறது தான். அதாவது வாழைப்பூ. அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, அதில் ஒரு நல்ல டிஷ் இருக்குது. அந்த டிஷ்ஷை ஒரு வெரைட்டியாக செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை நாம் இப்போ போய் வாழை மரத்துலேருந்தே வாழைப்பூவை இறக்கி அந்த வாழைப்பூவை அதை எப்படி மடலெல்லாம் திறந்து அது உள்ளே இருக்க பூவில் இருக்க தொப்புள் அந்த நரம்புன்றது ரெண்டுத்தை எடுக்கணும். அதை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஸ்டேஜ்ன்றதை விஷுவலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில்ட்ரன்ஸு, குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம போய் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. இதை பாருங்கள், இதுதான் இந்த பூ. அது ஒரு என்ன எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன். முதல்ல நான் மரத்துலேருந்து அதை இறக்குறேன். மரத்துலேருந்து அதை எப்படி இறக்குறதுன்றத ஒரு டெக்னிக் இருக்குது பாருங்கள். வாங்க வாங்க, கம். ஓ, இந்த வாழைப்பூவை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கம். வாழை இலை, வாழைப்பூ, இதுதான் நமக்கு. இந்த வாழைப்பூ உள்ளேருந்து எடுக்கிறோம். இந்த வாழைப்பூ நம்ம எடுக்கும்போது இந்த மடல் சொல்லுவோம். இன்னும் அழகான பேர் பாருங்க, மடல். இந்த வாழை மடலில் வச்சுருவோம். இந்த பூ தான் நமக்கு எடுக்கிறோம். இந்த பூவை இப்படியே எல்லாத்தையும் எடுக்கணும். அப்படியே ஒவ்வொரு இதெல்லாம் பிரிக்கணும். தாமரை மொட்டு மாதிரி இருக்குது, பிரிய வரும் பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிறத எடுக்கணும். மெயினாக நீங்கள் எடுக்க வேண்டியது இதுதான் வாழைப்பூவில் ஒரு இதழ். இந்த ஒரு இதழில் இதுதான் நரம்புன்னு சொல்லுவோம். இந்த நரம்பை நீங்கள் எடுத்துடணும் கண்டிப்பாக. இது பேர் தான் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். இது பேர் தொப்புள் சொல்லுவோம். இந்த தொப்புளையும் எடுத்துடணும். மொத்தமாக எடுத்தால் வச்சாங்க, வெட்டினோம் தொட்டோம் வச்சோன்னு சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்குன்னு சில விஷயங்களுக்கு அதை எடுத்துட்டால் இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணுங்க. இது கொஞ்சம் வீட்டில் யாராவது ஏமாந்தவங்க மாட்டினாங்கன்னா அவங்க தலையில் கட்டிடுங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, சாப்பிட ஆசை இருந்தால் நீங்கள் தான் செய்யணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டே வந்துட்டேன். இப்போ நிறைய எடுத்துட்டேன். இப்படி எடுக்க இந்த தொப்புளும் நரம்பும் வெளியே போய்கிட்டே இருக்குது. நம்ம பூவை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்தது ஸ்டேஜ் மொத்த பூவும் இந்த மாதிரி எடுத்துருவோம். வந்தாச்சு மறுபடியும் நம்ம குக்கிங்க்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, வாழைப்பூ வடை இல்லை கோலா சொல்லிக்கலாம். நம்ம கோலா தான் ட்ரை பண்ணுறோம். கோலாவுக்கும் வடைக்கும் ஒரே பேர் தான். பட் நான் செய்கிற மெத்தட் கோலா தான். நம்ம இங்கே எப்படி வருதோ அந்த அளவுக்கு சுட்டு எடுக்கணும். இதில் எப்படி வருதோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் கோலா வடை. இப்போ வாழைப்பூ வடைக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸு நான் சொல்லிடுறேன். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். வாழைப்பூலேருந்து நான் காமிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த நரம்பு தொப்புல எடுத்துட்டேன். நரம்பு தொப்புள் எடுத்த பிறகு அதனுடைய இதுதான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் அது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இதில் ஒரு சின்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வாழைப்பூ கோலாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அது எப்படி அந்த கோலாவாக வருது, சில பேருக்கு வராது. எண்ணெயில் போட்டோன்னா அப்படி போயிடும். அப்புறம் அள்ளுணும், வலை போட்டு தேடணும். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. பெங்கால் கிராம், உடைத்த கடலை, பொரி கடலை, வேணால் 2 முந்திரி பூ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு. முதல்ல இதை ட்ரை ஃப்ரை தான். அதுக்கப்புறம் இது வதக்கிற வேலைலாம் இல்லை. தண்ணி கொதிச்சிருச்சு. முதல்ல இதை வேக வைக்கணும். அது வேக வைக்கிறதுக்கான இதை வாழைப்பூவை நான் போட்டுறேன். இதை பாருங்கள், வாழைப்பூ போட்டுறேன். இந்த வாழைப்பூ வேகும்போதே நீங்கள் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டுருங்க. எல்லாமே ஆரம்பம் மஞ்சள் தான். நல்லா மஞ்சத்தூள், கல் உப்பு போதும். இதை போட்டுட்டு இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே இது வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா தண்ணியில் வெந்துருச்சு. இது நல்லா அப்படியே இது வெந்தது போகும். ஒரு ஆஃப் பாயில் தான், ரொம்ப வேக விடாதீங்க.
இதை இப்போ நம்ம உடனே எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு இதை நம்ம பொடியாக நறுக்கணும். நறுக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துறது பெட்டர். ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது கொலன்னு ஆகிடும். நம்ம சுட போகிறது ட்ரை டீப் ஃப்ரை. அந்த டீப் ஃப்ரைக்கு வந்து ரொம்ப தண்ணி சேரக்கூடாது. அதனால் ஆஃப் பாயிலில் இதை எடுத்துறோம். இது அப்படியே தண்ணி நம்ம வடிகட்டிடணும். நல்லா பிழிஞ்சிடுங்க. நீங்களும் அப்படி தண்ணி எடுத்துடணும். வாழைப்பூ இப்படி நல்லா பிழிஞ்சிடணும். உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன கிளாத் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதோட சேர்க்க வேண்டியதெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னால் இதோட சேர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். முதல்ல வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ரெடி பண்ணிக்கிறோம். நல்லா பொடியாக நறுக்குங்க. அதாவது சின்ன வெங்காயத்தை எப்படி நறுக்கணும்னா நூலாலாம் நறுக்கக்கூடாது. நல்ல பொடியாக நறுக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அந்த உருண்டைக்கோ வடைக்கோ உங்களுக்கு ஷேப் எப்படி வருதோ அப்படி அதுக்கு வந்து நல்ல பொடியாக இருந்தால் தான் வரும். ஓ சூப்பர். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு நம்ம தட்டிக்கலாம் இதோடையே வச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை தட்டிட்டோம், வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பொடி பண்ண வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் ட்ரையாக வரட்டு வறுவல், அதுக்கு தான் இது. காஞ்ச மிளகாய், அதே மாதிரி பட்டம், லவங்கம், ஏலக்காய், அது கொஞ்சம் இன்னொரு காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். கொஞ்சம் சோம்பு. சோம்பு வந்து இந்த கோலாக்கு மஸ்ட். இதை சேர்க்காமல் பண்ணாதீங்க. இது ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கன்சிஸ்டன்சிக்கு இது கொடுக்கும். ரெண்டு சேர்ந்தால் தான் கோலா வரும். அதனால் இதில் தண்ணி இல்லாமல் புளிஞ்சிக்குங்க முதல்ல. இப்போ இதையும் நம்ம பொடியாக நறுக்கி இதையும் நிறைய நல்லா நசுக்கிட்டு நல்லா அரைக்கிறோம். ஓரளவுக்கு உங்கள் வீட்டில் மிக்ஸி இருக்கும், 2 ரவுண்டு சுற்றுங்க, கோஸாக அரைச்சிக்குங்க. முடிஞ்ச அளவு பால் செய்கிற அளவுக்கு அரைச்சிக்குங்க. வெடிக்குது சோம்பு. இப்போ உடனே இறக்கிடணும். இப்போ அரைக்கிறதோடு இதை சேர்த்துடணும். இப்போ நான் இதை வந்து சேர்த்துட்றேன். நல்லா வெடிக்கிற அளவுக்கு சவுண்டு வந்துடுச்சு. ரைட்டு. இப்போ அடுத்த நம்ம செய்ய போகிறது என்னென்னா, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைச்சிடுங்க. இதை அரைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் இந்த பூவை இதோடு சேர்த்துக்குங்க. பூவையும் நம்ம பொடியாக கட் பண்ண தான் வேணும். இப்போ அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கேற்ற எண்ணெயை நம்ம விற்றுணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். அதில் நல்லா பொடியை நறுக்கிட்டு அரைக்க போகிறேன் நான். நல்ல கையில் முடிஞ்ச அளவு நறுக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே மிக்ஸி இல்லை, வசதி இல்லை. மேலே வானம், கீழே பூமி, நோ கரண்ட் தான். அவர் கொடுக்குற லைட்டு தான், அவர் கொடுத்த விறகு தான். இது ஏறக்குறைய காட்டு சமையல் தான். பட் டேஸ்டான சமையலுங்க. காட்டு சமையல்ன்றதுக்காக மிஸ் பண்ண முடியாது. இது கிடைக்காது. இன்ஃபேக்ட் பாருங்கள், இதுலேயே நல்லா பொடியாக நறுக்கிறேன். இப்போ நான் இது நல்லா அரைக்க போகிறேன். அரைக்கிறதுனா இவ்வளோ தான், குத்திக்கிட்டே இருப்பேன். அது நம்ம மிக்சியில் அரைகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை குத்துவோம்.
நீங்கள் இந்த நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் அடித்து நொறுக்கி தீர்த்துடணும். நல்லா அரைங்க. இப்போ அரைக்கும்போது இதோட சேர்க்க வேண்டியதெல்லாம் நான் சொல்லிடுறேங்க. பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த தூள் லைட்டாக போட்டுங்க. கரம் மசாலா தூள் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் லைட்டாக பாதி உப்பு போட்டால் போதும். 2 கல், அவ்வளோதான். இப்போ இது மொத்தமாக இடிங்க. இப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது இங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் மிக்சியில் 1 மினிட்ல சர்றன்னு அரைச்சிடும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு இடித்தாச்சு. இதை கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக இடிச்சிக்கிட்டு இருக்கோம். போதும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம உருட்டுற அளவுக்கு வரணும். அதாவது நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா, அப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி வரணும் அந்த பால். இதில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்குவோம். நல்லா ஒட்டிடுவோம். நல்லா இப்படி டைட்டாக ஒரு பிடிச்சி விட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருக்கும். ஒரு 4-5 ரெடி பண்ணிக்குவோம். எண்ணெய் இந்த மண் சட்டியை பொறுத்தவரையில் பயம் இல்லை. எவ்வளோ காஞ்சாலும் சூடை மண் சட்டி வாங்கிக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ட்ரையல் பார்க்கலாம். எண்ணெயில் போட போகிறேன். இப்போ நம்ம முதல்ல போட்டதை பார்ப்போம். வெந்துட்டுருக்கோம். அது இதை பாருங்கள், என்ன அழகாக ஒரு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். கலர், கன்சிஸ்டன்சி, அந்த உருண்டை அப்படியே அழகாக வருது. இது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்படி வந்தால் தான் நீங்கள் நம்ம கோலாவில் சக்ஸஸ் பண்ணணும்னு அர்த்தம். இல்லாட்டி இது அப்படியே எல்லாம் உதிர்ந்து போயிடும். நீங்கள் உதிர விடக்கூடாது. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. உருண்டையாக கோலா உருதுராமல் வந்தால் நீங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் அரைக்கும்போது ஏதாவது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பெங்கால் கிராம் பொரிகடலை திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதுக்கேற்ற சில்லி பவுடரையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் இப்போ இந்த வாழைப்பூ கோலா ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. அப்படியே உங்களுக்கு அடுக்கி கொண்டு வந்துட்டேன். உங்கள் கண் முன்னால் ஒரு விருந்தாக வாழைப்பூ எதலில் வச்சு ஒரு அழகான ஒரு வாழைப்பூ கோலா. நான் செஞ்ச செய்முறை எப்படியே செய்யுங்க. வீட்லேயே செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். இன்னும் உங்களுக்கு ஈஸி. நான் இங்கே விறகு கட்டிக்கிட்டு அந்த கடாய் மண் சட்டியெல்லாம் வச்சு ஏதோ இந்தளவுக்கு கொண்டு வந்தது பெரிய சக்ஸஸ். இதை விட சூப்பராக நீங்கள் பண்ண முடியும். இதே டைப் பண்ணுங்கள். பட் இது இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட். இதில் பியூட்டிஃபுல் என்னன்னா, இந்த மண் சட்டி வெளியவும் கருக்கலை, உள்ளேயும் வந்திருக்கு. அதுதாங்க நம்ம மண்ணுக்கே மகிமை. அது பாருங்கள், ஆவி பறக்குது. இது சாப்பிட்றனா ரசம் சாதம் வச்சுட்டு சைடில் வச்சு அடிச்சிங்கன்னா இவ்வளோ சாதம் சாப்பிட்லாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான ஒரு எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இன்னும் வேறு வெரைட்டியோட. ஆல் தி பெஸ்ட். வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.